ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஏன் இப்போல்லாம் யாரும் சப்ஸ்கிரைப் வியூஸ் எதுவுமே வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். அதுவும் நல்ல விதமாக தான் போட்டுட்ருக்கேன். என்கிட்ட அவ்வளோ கிளியரன்ஸான வீடியோஸ் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இது எங்கள் ஃபேமிலியோடு செஞ்சிட்ருக்க பிரியாணி. இந்த பிரியாணியோட வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இருக்கிற மனுஷங்களே பார்த்திங்கன்னா, பணம் இருந்தால் மதிக்கிறாங்க, பணம் எல்லாம் மதிக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் யார் நல்லவங்கன்னா, இந்த ஆக்டிங் பண்ணுறாங்க பாருங்கள், மனசில் ஒன்றும் வாயில் ஒன்றும் பேசுகிறாங்கல்ல, அவங்க நல்லவங்க. மனசில் படுறத அப்படியே பேசுகிறவங்க கெட்டவங்க. அவங்க பேச்சு எதுவுமே தெரியாது 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 எல்லாத்துக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நல்லவங்களாக இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கூட தான் நிறைய விஷயம் தெரியாது, ஆனால் தெரியாதுன்னு சொல்கிறத விட நம்ம கற்றுக்கிட்டு செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம செய்வோம். நம்ம தான் ரொம்ப ஷார்ப், அவங்க ஷார்ப் இல்லை அப்படின்னு பேர் வந்துடுது. ஆனால் யார் உண்மையிலே ஷார்ப் தெரியுமா? எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஷார்ப். தெரியும் தெரியும்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு கெட்ட பேரும் வாங்கிக்கிட்டு நல்லவங்கள மாதிரி நடிக்கவும் தெரியாமல் நடிச்சிட்ருக்கோம் நம்ம. அவங்க எல்லாமே ஷார்ப்பாக பண்ணுறாங்க. எதுவுமே தெரியாது, எந்த வேலை சொன்னாலும் தெரியாது அப்படின்றாங்க. இந்த உலகமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இதை நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் எப்படின்னா, யாரையுமே சின்னதாக எடை போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. யாரையும் காகிதம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. காகிதம் கூட ஒரு நாள் காத்தாடி ஆகலாம். வானத்தில் காகிதத்தை காத்தாடியாக பறக்க விட்டால் தன்னால் எவ்வளோ தூரம் பறக்க முடியுமோ அந்த காத்தாடி கூட பறக்கும். அது கீழே இருக்கிற வரைக்கும் தான் காகிதமாக இருக்கும். அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து நம்ம பறக்க விட்டால் அது காத்தாடியாக வானத்தில் பறக்கும். எந்த ஒரு மனுஷனுமே அப்படி தான். அவனை ஈஸியாக நினச்சிடாதீங்க. அவனுக்கான திறமையையும் அவனுக்கான எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அவனை நடக்க வச்சோன்னா அவன் எல்லாத்த விட உயர்ந்து நிற்பான். அவன் காகிதமாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள்லாம் பேச முடியும். அவனும் காத்தாடி ஆகிறப்ப யாராலையும் பேச முடியாது. யாரும் சும்மா அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஒரு குறை இருக்குன்னா அது கடவுள் கொடுத்த குறை. அது